வணக்கம். ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா கேசஸ் குறித்தான டேட்டா அரசு வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. இன்னைக்கு காலையில் ஜனவரி 1ஆம் தேதி 8 மணி அளவில் வெப்சைட் அப்டேட் ஆகியிருக்கு. 548 புது கேசஸ் ரிப்போர்ட் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஆக்டிவ் கேசஸுடைய எண்ணிக்கை 4394. 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. 2 பேர் கேரளா மாநிலத்திலிருந்தும் ஒருத்தர் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்தும் உயிரிழந்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க அரசு வெப்சைட்லேருந்து. BHEL இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒடிசா மாநிலத்தில் அவங்களுக்கு NLCயோடைய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டெண்டரில் லோவஸ்ட் பிட்டராக திகழ்கிறாங்க. 19,422 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. L&T இந்த போட்டியிலிருந்து பின்னுக்கு தள்ளி இருக்கிறாங்கன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க BHEL. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்ததற்கு. வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 10% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்னா, புதிதாக ஃபண்டிங் உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில தினங்களாகவே இந்த பேச்சு போய்கொண்டிருக்குங்க. 2000 கோடி ரூபாய் உள்ள வரும். குறிப்பாக ப்ரொமோட்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க பணத்தை ஈக்விட்டி ஷேர்ஸ்க்காக அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. அது இப்போ மேலும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அடுத்த கட்டத்தை அடைஞ்சிருக்கு போல தெரியுதுங்க. அதன் காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 2 செஷன்ஸில் வோடஃபோன் ஐடியா 30% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு மதியம் வால்யூமும் அதிகரிச்சிருந்துங்க. மதியம் 12 மணி அளவில் பார்க்கும்போது 109 கோடி ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. NSE BSE இரண்டுமே சேர்த்து ஒரு வார ஆவரேஜ் 69 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், மந்த்லி ஆவரேஜ் 42 கோடி ஷேர்ஸ். ஆனால் இன்னைக்கு மதியம் 12 மணி அளவிலே 109 கோடி ஷேர்ஸ் ட்ரேட் ஆகி இருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 6 மாதத்தில் வோடஃபோன் ஐடியாவுடைய ஷேர் பிரைஸ் இரட்டிப்புக்கு மேலே போயிருக்கு. 137% அதிகரிச்சிருக்குன்னு அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சேல்ஸ் 1,37,000 வாகனங்கள். கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் கீழே போயிருக்குங்க. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் 1,39,000 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க மாருதி சுசுகி. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் CNBC TV18 கிடைத்த தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் சில இன்சென்டிவ்ஸ் கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. சி பேஸ்ட் மொலாசஸ்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய இத்தனாலுக்கு அவங்க இன்சென்டிவ் வழங்க போகிறாங்க. ₹6.48 அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம் சில தினங்களுக்கு முன்னாடி. இதனால் பல்ராம்பூர் சீனி மில்ஸ் பயன் பெறும்னு கம்பெனியுடைய CFO பேட்டி கொடுத்துருக்கிறாரு CNBC TV18க்கு. இது வழியாக 25 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. செல்லோ வேர்ல்டு கம்பெனிக்கு ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹920. டிவிஸ் லேபரேட்டரிஸ்க்கு AT ரிசர்ச் அண்ட் ரிஸ்க் மேனேஜர்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4000 4300 கொடுத்துருக்கிற கால அளவு 2 மாதங்கள். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெய்லி சார்ட்ஸில் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. 60,188 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6% அதிகரிச்சிருக்கு. மேக்ஸ் எஸ்டேட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. அஸ்திகி ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. தாம்பூர் சுகர் பைபேக் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 3ஆம் தேதி பைபேக் குறித்து முடிவெடுக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க தாம்பூர் சுகர். எஸ்காட்ச் குபூட்டா டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டிராக்டர் விற்பனை 4,536 வாகனங்கள். கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் கீழே போயிருக்கு. 19% கீழே போயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்டோட விற்பனை 711 யூனிட்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன வருடம் இதே மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 68% அதிகரிச்சிருக்கு. ஐஷர் மோட்டார்ஸ் டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. VE கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கான சேல்ஸ் டேட்டா. VEன்றது ஜாயிண்ட் வெஞ்சருங்க. வோல்வோ மற்றும் ஐஷர் சேர்ந்து நடத்தக்கூடிய கம்பெனி. அதோடைய சேல்ஸ் டேட்டா 8,026 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11% அதிகரிச்சிருக்கு. இமாமி கம்பெனிக்கு MK பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 625. ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருக்கு நொமுரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 475. முன்ன அவங்க சொல்லியிருந்த டார்கெட் 388. டார்கெட் விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க நொமுரா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரில்.
2024 டாப் 6 ஈவெண்ட்ஸ் எவை எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரும் பட்ஜெட் February 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தேதி என்ன முறை சரி பார்க்கணுங்க. இன்ட்ரும் பட்ஜெட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஆண்டு எலெக்ஷன்ஸும் இருக்குது, நம்ம லோக்சபா எலெக்ஷன்ஸும் இருக்குது. அதனால் February மாதத்தில் எப்போவுமே வரக்கூடிய பெரிய பட்ஜெட்டுக்கு பதிலாக இந்த தடவை இன்ட்ரும் பட்ஜெட் தான் வெளியாகும். ஸோ அது ஒரு ஈவெண்ட். லோக்சபா எலெக்ஷன் நடக்க இருக்குது இந்த ஆண்டு. US ஃபெட்ரல் மீட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படும். இந்த ஆண்டுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. US ஃபெடரல் ரிசர்வுடைய முதல் மீட்டிங் ஜனவரி மாதத்தில் இருக்கு, இரண்டாவது மீட்டிங் மார்ச் மாதத்தில் இருக்கு. ஸோ மார்ச் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்கன்னு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ஸ், நம்ம ஊரில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸுக்கு பிறகு முழு பட்ஜெட் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. புதிதாக வரக்கூடிய அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதை தொடர்ந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நடைபெற இருக்கு. இதில் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்களா, அது ஒரு கேள்வியாக இருக்கும். கடைசியாக US எலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆண்டு இறுதியில் US பிரசிடென்ஷியல் எலெக்ஷனும் இருக்கு 2024. ஸோ இதுதான் டாப் 6 ஈவெண்ட்ஸாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். மோத்திலால் ஓஸ்வால் அவங்களுக்கு பிடித்த சிமெண்ட் ஸ்டாக் என்னது, 2024 எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டால்மியா பாரத் அவங்களுடைய டாப் பிக்காக கொடுத்துருக்காங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $2,800, 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோத்திலால் ஓஸ்வால் டால்மியா பாரத்க்கு. SML Isuzu டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. 946 வாகனங்களை விற்பனை செய்திருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் கீழே போயிருக்கு, 1% விழுந்திருப்பதாக அப்டேட். அதுல் ஆட்டோ டிசம்பர் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா 2503 வாகனங்களை விற்பனை செய்திருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது வேர் ஹவுஸை ஆப்ரேஷன்ஸ் துவங்கி இருக்கிறாங்க. குவாஹாட்டி ஆசாமில் தான் இந்த புது வேர் ஹவுஸுடைய ஆப்ரேஷன்ஸ் துவங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ். சஞ்சீவ் பேசன் IIFL செக்யூரிட்டிஸுடைய தலைவர், அவருக்கு பிடித்த சில ஸ்டாக்ஸ் 2024 பிடித்த 4 ஸ்டாக்ஸுடைய பெயர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. நமக்கு தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. முதல் இடத்துல இருப்பது வோடோஃபோனுக்கு அவர் தீபாவளி பிக்ஸாகவும் அதை சொல்லியிருந்தார். அப்போவே அந்த செய்தியும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அது ஒரு ரிஸ்கி டிசிஷனாக தான் அப்போ அவரும் சொல்லியிருந்தார். இப்போவும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு. வாட்ச்ஃபுல். அவர் எதிர்பார்க்குற டார்கெட் வோடோஃபோன் ஐடியாவுக்கு $22. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு பாசிட்டிவாக இருக்கிறார். அவர் எதிர்பார்க்குற டார்கெட் 250. மூன்றாவது ஸ்டாக்காக அவர் சொல்லியிருப்பது SW சோலார், ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி. அண்மையில் ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ண கம்பெனி. அது இந்த ஆண்டு இரட்டிப்பாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு ஷேர் பிரைஸ். கடைசியாக அவர் சொல்லியிருக்கிற ஸ்டாக்குடைய பேர் DCB பேங்க். இதுதான் 4 ஸ்டாக்ஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு 2024க்கானது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.